ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி வந்து சவ்வரிசி கஞ்சி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சவ்வரிசி கஞ்சி செய்கிறதுக்கு நான் 200 கிராம் சவ்வரிசி எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். கருப்பட்டி நான் எடுத்துக்கிறேன் வந்து 250 கிராம். அதனால் கருப்பட்டியை நல்லா சீவிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி கருப்பட்டியை போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும், எல்லாம் கரைகிறதுக்கு. அப்புறம் நாங்கள் ஊற வச்சிக்கிற சவ்வரிசியை அதில் போட்டு ஸ்லோவாக 5 நிமிஷம் போல் வேக விடணும். நெருப்பை நல்லா குறைச்சி வேக விடணும். மூணு ஏலக்காய் அதில் உலுக்கிக்கிற சீட் போடுவோம். சும்மா கையால் பிரிச்சுட்டு அப்படியே போட்டுடுவோம் பிடிச்சி. அந்த சட்டிக்கும் சின்ன நான் வேறு சட்டிக்கு மாற்றினேன். இப்போ நாங்கள் சவ்வரிசி அதில் போட்டு நெருப்பு குறைச்சி வேக விடணும் 5 நிமிஷத்துக்கு போல். ஊற வச்சிக்கிற சுருக்க வெந்துடும். இந்த மாதிரி எல்லாம் எரிக்கணும் வரக்குள்ள தேங்காய் பால் நாங்கள் வந்து 3 கப் போல் எடுத்துக்கிறோம். தேங்காய் பால் அதை ஊற்றி நெருப்பை ஸ்லோ பண்ணி வேக விடணும். வேறையா நான் வந்து காஜு கிஸ்மிஸ் இது நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரியில் போட்டுருவோம். எண்ணெயை ஊற்றாமல் ஜஸ்ட் அதை வறுத்த காஜுவையும் கிஸ்மிஸும் மட்டும் போட்டுருவோம். ஈஸியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. இந்த நோம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் நல்லா இருக்கும். நோம்பு காலத்துக்கு பாடி கூலாக வைக்கிறது ஜாய் சாமான் வருத்தான். அதே மாதிரி கிஸ்மிஸையும் கொஞ்சம் பொரிப்பாட்டு வந்து போகிறோம், அதையும் தூக்கி அதில் போடுவோம். அப்படி சும்மா சார் நான் இப்போ செஞ்செல்லாம் முடியக்குள்ள கொஞ்சம் இது கஞ்சி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிக்கும். கொஞ்ச நேரம் போக்குள்ள இருவிச்சுண்டா ஒன்றோ தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி சூடாக்குங்க, இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் ஊற்றியோ சூடாக்குங்க. அதுக்காக மிச்சம் தண்ணி ஊற்றினா டேஸ்ட் பேத்துடும். இவ்வளோ தேங்காய் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்குமென்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு சொட்டு உப்பு போடுங்க, மறந்துட்டு செல்ல. ஒரு பிஞ்ச் போல் உப்பு போடுங்க. செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.